ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசியர் 3:1 வாசிங்க வேகமாக. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனத்தை சேர்த்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பைபிள் சொல்லும்போது சொல்ல, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது, தேவனுடையதான சமூகம் என்று சொல்லும்போது, அது பூமிக்குரியதல்ல, அது மேலானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேத வசனத்துல, அந்த வசனத்துல ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நம்ம எந்திரிக்கிறதான ஒரு அனுபவம் எப்போ ஒரு மனுஷன், கவனிங்க, இந்த அனுபவம் எப்போ வருது? அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது, இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அவர்கள் அடுத்து இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். வசனம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, சில வேளையில நாம் அதுல சரியில்லை, வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லைன்னா அந்த வசனம் நம்மை குத்தும். அந்த மாதிரி குத்துகிறதான வசனங்கள் என் வாழ்க்கையில் வருமானால், நான் என்னை கர்த்தருக்கு முன்பதாக சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் ஜெபத்தை பற்றி பேசும்போது என்னையே பார்த்து பேசுகிறார். உங்களை மாத்திரம் இல்லை, எல்லாரையும் பார்த்து தான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஜெபிக்கலைன்னா, நீங்கள் ஜெபிக்கலை, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பாவம். எத்தனை பேரை ஏற்றுக்கொள்கிறீங்க? சாமுவேல் சொல்லும்போது சொல்ல, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன். அப்போ ஜெபத்தை பற்றி பேசுகிறதோ, உபவாசத்தை பற்றி பேசுகிறதோ, இல்லை என்றால் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறதோ, அது என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு குத்துதல் இருக்குதுன்னு சொன்னால், அந்த குத்தப்படுகிற இடத்துல நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்பணும். உண்மையா கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளாக ஒரு உண்மையான மனமாற்றம், ஒரு மனம் திரும்புதல் கட்டாயமாக வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் அப்படி வாசிங்கம்மா. 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பணும். 2வது மனம் திரும்பினவர்களுக்கு என்ன? ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இப்படி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும், ஏன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்? நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு என்னுடைய பாவத்துக்காகத்தான் மரித்தார், எனக்காக தான் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னு நான் விசுவாசிக்கும் போது, அந்த இயேசுவை எனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசுவை எனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நீங்குகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே நிறைய பேர் இந்த பாவத்தை போக்குறதுக்கு நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க. பல அன்னதானங்களை செய்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை முறைகளை சிறுமைப்படுத்தி கொள்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க எப்படி ஆகிலும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ஒரு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை மாத்திரமல்ல, அவனுக்கு பரலோகத்தையும் கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுதோ அந்த வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது.
ஆமென். பாவம் நீங்கி நம்மளை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த மனுக்குலம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தன் சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆகவே அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான நிலையில் வரும்போது ஞானஸ்நானம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஞானஸ்நானத்தை இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஞானஸ்நானத்தை இயேசுவே எடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டான்னு சொல்கிற ஒரு ஆள் இருப்பார். ஆனால் அது இயேசு ஒருத்தர் தான். ஆனால் இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஞானஸ்நானம் மிக மிக அவசியமான ஒன்று. நீங்கள் சபைக்கு ஃபஸ்ட்டு நான் பல வருஷமாக வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்வையாளராக இருக்கக்கூடாது. பாவம் கழுவப்பட்டவர்களாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் நீங்கள் உங்களுடைய பாவத்துக்கு மரித்து நீதிக்காக என்ன செய்றீங்க? பிழைக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுகிற அனுபவம் வருகிறது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? என்னைக்கு அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை இணைக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுகிற அனுபவத்துக்கு வருகிறீர்கள். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், வாசிங்கம்மா. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் அந்த கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறதான அனுபவத்தை பைபிள் என்ன சொல்லுது? மேலான அனுபவம். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மேலானவைகளை தேடுகிற அனுபவம். அது பூமிக்குரியதல்ல, அது மேலான அனுபவம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த கொலோசியர் எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தில் எழுந்தது உண்டானால் நீங்கள் ஒரு 3 பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க. கொலோசியர் 2:20 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது என்ன செய்தது உண்டானால்? மரித்தது உண்டானால். உலகத்தின் வழிபாடுகள். முன்னொரு காலத்தில் நாம் எல்லாருமே உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வழிபாடுகளுக்கு நாம் மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னை நம்ம எப்படி இருந்தோம்? வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் இவ்வுலக வழிபாடுகளுக்கு நாம் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்லப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் கூட என்ன செய்யறாங்கன்னா இவ்வுலக வழிபாடுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வுலக வழிபாடுகள் மாம்சத்தின்படி நடக்கிறதான அனுபவம், மாம்சமும் மனசு விரும்புகிறதை செய்கிற காரியங்கள். தயவா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற ஒரு வார்த்தை, இவ்வுலக வழிபாடுகளுக்கு நாம் மரித்தவர்களாக நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இரண்டாவது மேலானவைகளை தேடுங்கள். நீங்க எதை தேடுவீங்க?
மேலானவை தேடுவீங்க. அது கிறிஸ்து மரித்ததிலிருந்து எழுந்தபோது அவர் எங்க இருக்கிறாராம்? தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்க அந்த இடத்தை நோக்கி தான் வரணுமே ஒழிய இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள சிக்கி தவிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட நம்ம கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார வேண்டிய நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள போகும்போது ஆண்டவருடைய இருதயம் கலங்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வழிபாடுகளுக்குள்ள போகக்கூடாது. அது நமக்கு சாபமாகவும் இருக்கும், கண்ணியாகவும் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் ஆவிக்குரிய நிலைமையில் முன் வச்ச காலை பின் வைக்கிறதான அனுபவம் வரவே கூடாது. முன்னாடி நல்லா ஜெபிச்சேன் பாஸ்டர், இப்போ அதை விட நல்லா ஜெபம் பண்ணணும். முன்னாடி கர்த்தருக்காக பரிசுத்தமாக கொஞ்சமாக இருந்தேன், இப்போ நல்ல பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக வாழ்கிறேன். கர்த்தர் அதை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பா. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஓடும்போது எல்லாரை காட்டிலும் முன்னாடி ஓடி வர்றவனை தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடு ஓடு ஓடுன்னு உற்சாகப்படுத்துவாங்க. பின்னாடி ஒருத்தன் ஓட முடியல, ஒரு மாதிரி நொண்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனை யாருமே கண்டுக்கவே. பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுது, நீ இங்கே ஓட ஓட தான் உங்களுக்கு பரலோகம் கைத்தட்டும். இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு. பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கலக்கம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, ஆனாலும் ஓடுறேன். கர்த்தர் இதை பார்க்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் பின்வாங்கி போகிற அனுபவம் இருந்தால் கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டாராம். ரட்சிக்கப்படி சபைக்குள்ளே வர்ற மறுபடியும் நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள போனால் கர்த்தர் உங்களை விரும்ப மாட்டார். நிறைய பேர் சொல்லிக்குவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மறிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். மறுபடியும் அந்த இடத்துக்கு போனால் நீ நம்ம எல்லாம் என்ன சொல்லுவான்? அப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு இடத்துல வந்துட்டேனே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்காக இன்னும் முன்னேறணுமே ஒழிய அது பின்னாடி போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாஸ்டர், முன்னாடி நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், இப்போ ஜெபமே பண்ணலைன்னா நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பணம் காசு இருக்கலாங்க, ஜெபம் இருக்கா? பணம் காசு பரலோகம் கொண்டு போகாது, ஆனால் உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சத்தமாக சொல்லுங்கள். முன்னாடி பணம் காசு இல்லை, என்கிட்ட பரிசுத்தம் இருந்துச்சு, இப்போ பரிசுத்தம் இல்லை, பணம் காசு இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நமக்கு மரணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா பரலோகம் போயிடலாமா? இந்த உலகத்தை நல்லா அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உங்கள் ஆத்துமாவை குறித்து ஒரு அக்கறை இருக்கா? உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளாக மரித்து போனதான அனுபவம் இல்லை. தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து தேவன் உங்களுக்கு என்னங்க வச்சிருக்கிறதான அந்த தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிற அனுபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதே 3:12 வாசிங்கப்பா. 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். உங்க பைபிள் அப்படியாம இருக்கு? என் பைபிள் எப்படி இருக்கு? ஒருவரை ஒருவர் தாக்கி, ஒருவர் பேரில் ஒருவர் தாக்கி இருக்கா, தாங்கி இருக்கா? உங்க பைபிள் அப்படிதான் இருக்கா? தாங்கணுமா? தாங்குறீங்களா? ஒரு அல்லேலூயா சத்தமா. நீங்க தாங்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா தாக்காம இருங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா. கேட்டோம்ல ஒரு கேள்வி, அது சொல்லுவாங்க பாருங்க இந்த லேடிஸு. ஒரு கேள்வி கேட்ட பாருங்க, எப்படி? நாக்க இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. நன்றாய் கவனியுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒருவர் தாங்குங்க. உங்க வீட்டில் மனைவியை தாங்காம யாரை தாங்க போறீங்க? பக்கத்து வீட்டில் உங்களை தாங்கினீங்கன்னா அது தப்பு. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? ஒருவர் என்ன செய்யுங்க? தாங்கி. அடுத்துமா, ஒருவர் பேரில்
ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னதான் தானே என் மனைவி, என்னதான் தானே என் புருஷன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு குறைபாடுகள் உண்டானால் அதை மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பு என்கிறது அது ஒரு தெய்வத்துக்குரியதான குணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் ஒரு மனுஷன் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருக்காங்களோ அவங்க மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சார், இப்படி கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்று சொல்லப்பட்டதான இந்த காரியத்தில் கவனிங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஒரு காரியத்தை, இந்த மேலானவைகளை நாம் என்ன செய்யணும்? தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலானதை தேடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். மேலானவைகளை தேடின ஒரு மனிதன் உங்களுக்கு உதாரணம் காட்டிவிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். உனக்கு தெரியுமா? நல்லா கவனிங்கம்மா, ஒரு நிமிஷம் கவனிங்க. எலியா 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோடு உள்ள வர்றார். எப்படி வர்றாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி வருகிறார். நல்லா கவனிங்க. 18ஆம் அதிகாரம் வரும்போது இஸ்ரவேலில் இருக்கிறதான ஜனங்கள் பாகாலை வணங்குகிறவர்களுக்கும் கர்த்தரே தேவன் என்று சொல்வது அன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான். யாரு? எலியா ஒருத்தர் தான். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுடைய மக்களும் பாகாலை சேவிக்கிறதுல சோரம் போயிட்டாங்க. ஆனா இந்த எலியா மாத்திரம் கர்த்தருக்காக நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இப்படி இஸ்ரவேல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இப்பொழுது இந்த எலியாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை கர்த்தர் தர்றார். யாரு? எலிசா. இந்த எலிசாவுக்கு தெரியுது, உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எடுத்துக்கொள்றாரு? ஆண்டவர் நான் உன்னை எடுத்துக்கொள்றேன்னு ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் என்னைக்கு இந்த எலியா போதும் கர்த்தாவேன்னு சொன்னார், அன்னைக்கு ஆண்டவர் ஒரு எலிசாவை உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் போதும்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற காலத்தில் இன்னும் நான் ஓடணும், இன்னும் நான் பிரயாசப்படணும் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னால், வீட்டில் காலியான பாத்திரம்லாம் இருக்குது. தீர்க்கதரிசியில் சொல்கிறாங்க, என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொண்டு போவதுக்கு கடனாளிகள் வந்துட்டாங்க, கடன்காரங்க வந்துட்டாங்க அப்படின்ன உடனே உன்ட்ட என்ன இருக்குன்னு அந்த தீர்க்கதரிசி கேட்குறாரு. என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொல்கிறார். உடனே அந்த ஐயா சொல்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, காலியான பாத்திரத்தெல்லாம் வாங்கி என்ன செய்ய, அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்று அப்படின்னு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றும் போது அந்த 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 பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிரம்பினதான எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அப்போ மறுபடியும் சொல்கிறாங்க, என்கிட்ட பாத்திரம் இல்லை என்று சொல்லும்போது எண்ணெய் நின்று போயிடுது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நாளும் எனக்கு போதும்னு சொல்லாதீங்க. கர்த்தர் இன்னும் எனக்கு தர வேண்டும் என்று வாஞ்சிங்க. கர்த்தர் உங்களை தந்து உங்களை கனப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் போதும், இந்த பணம் போதுங்க, இந்த வசதி வாய்ப்போடு நான் வாழ்ந்தா போதும் அப்படிலாம் இல்லைங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம் இன்னும் ஜெபிக்கணும், வேத வாசிக்கிறது இன்னும் வேத வாசிக்கணும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக மாறணும். கர்த்தர் அப்படிதான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். சும்மா இருங்க, எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த எலியாவுடையதான எலிசாவை பார்த்து கொண்டிருந்தான தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள்லாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், உன் எஜமானனை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு?
எடுக்க போறாரு. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எல்லாரும் எலியாவை பின்பற்றி போகல. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதை 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்றார்கள். அவனை கேட்டார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும் என்றான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 7வது வசனத்தை அப்படியே வாசிங்கம்மா. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்கம்மா. ஆனா எலிசா ஒருத்தன் தான் அவர் போன இடமெல்லாம் போனார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2:9 வாசிங்கம்மா. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அடுத்துமா. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். எல்லாரும் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எலியாவில் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே வந்தது என்று அந்த யோர்தான் பிளந்த போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்க மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். யோர்தான் எலியாவை கொண்டு பிரிந்தது உண்மை. அது சாதாரணமான ஒரு நிலைமையாக கூட இருக்கலாம். ஏன்னா எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்கணும் வரும். அதனால தண்ணியை பிளக்கிறது அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனா இப்ப எலிசா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை எல்லாரும் அறியத்தக்கதாக யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான்களை கர்த்தர் உங்க கால் படும்போது அது 2ஆய் பிளக்க பண்ணுவா. பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன நடக்க போகுது, என்ன நடந்தா பரவாயில்ல, கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எலியாவை எலிசா பின்பற்றி போன 4 நிலை வேகமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2:1 இருக்கு. அவர்கள் கில்கால் என்கிற இடத்துக்கு போனாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்படுகிற இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிந்தை புரட்டப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். நம்பர் 2 பெத்தேல், தேவனுடைய வீடு. 3வது எரிகோ, அது நறுமணம் நிலா என்று பெயர். பனைமர நகரம் என்று சொல்லுவார்கள், பேரிச்சை பட்டணம் என்று சொல்லுவார்கள் இந்த எரிகோ. இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு தடையா இருந்தது. அதை சுதந்திரிக்க முடியாத நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக சுதந்திரிக்க அந்த கிருபை தந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4 யோர்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இறங்குகிறவர்கள், கீழே பாய்கிறவர்கள், பாடுகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த 4 நிலையை நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. நன்றை கவனித்துக் கொள்ளுங்க. இவன் கேட்கிறான், ஆண்டவரே எலியாவே, உம்மிடத்தில் உள்ளதான ஆவியின் வரங்கள் இரட்டத்தனையாக இரட்டிப்பா வேணும். இது ஒரே நாள்ல வந்த வாஞ்சி அல்ல. அவன் வாழ்க்கையில தொடர்ந்தேச்சிய நெடுநாளா இருந்ததை இன்னைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிற ஒரு நாளாக கொண்டு வந்திருந்தா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நெடுநாளா உங்களுக்கு ஆசையா இருந்துச்சு பாத்தீங்களா, அதை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு நாளாக கர்த்தர் இதை வைத்திருக்க முடியும். விசுவாசிக்கிறோம். ஆமென் சத்தமா சொல்லுங்க. எங்க ஊழியத்தை ஆரம்பிச்சா தெரியுமா? அந்த எலிசா அப்படியே ஊழியத்தின் ஆரம்பம் ஒரு 4 பாயிண்ட். 2 ராஜாக்கள் 3:11 எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆரம்பம் எப்படி இருக்கு? பணிவிடையின் ஊழியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணிவிடையிலிருந்து ஆரம்பித்து பரத்துக்கு போகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பணிவிடையில் ஆரம்பித்து பரத்திற்கு போகும் வரைக்கும் உங்களுடைய ஊழியம் இருக்க வேண்டும். அறகுறையாக விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமென். எலியாவுடைய ஊழியம் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். ஆனால் எலிசாவுடைய ஊழியம் அதை விட 2 மடங்கு. ஆமென். ரெண்டாவது அதே 1 ராஜாக்கள் 19:19 21 வரைக்கும் வாசிச்சு பாருங்க வேகமா. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். அவன் எத்தனாவது ஏரை ஓட்டினானா? 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அடுத்துமா எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். யாரை கர்த்தர் பயன்படுத்துவார் தெரியுமா? கவனிங்க. 2வது யாரை கர்த்தர் பயன்படுத்துவார் தெரியுமா? கடின உழைப்பாளியை கர்த்தர் பயன்படுத்துவார். கடைசி வரைக்கும் வந்தவர். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 12வது ஏர்னு சொல்லும்போது ஒரு நிறைவு. ஆமென். அல்லேலூயா. கடின உழைப்பாளியாக என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் வந்தவர்களாக காணப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சா அதை செய்து முடிக்கணும். ஆமென். நம்பர் 3 2 ராஜாக்கள் 2:9 அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்னை கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலானதை கேட்டார், மேலானவைகளை பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலானதை கேட்ட மேலான கத்த தருவார். ஆமென். 2:15 வாசிங்கப்பா. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டபோது எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் பணிய வந்தார்கள். ஆமென். உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும், பணியணுமா? எலியாவின் ஆவி உங்க மேல இறங்கி இருக்கணும். ஆமென். நம்பர் 4 மேலானதை பார்த்தான், மேலானதை கையில் வந்தது. 2 ராஜாக்கள் 2:12 வாசிங்க. அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நீங்க நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறப்ப அந்த தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாக என்ன செய்தது? உங்க வாழ்க்கை என்னைக்கு எலிசா அப்படி கண்டு தகப்பனே அப்படின்னு கதறாரோ, ஆண்டவர் நான் போகும்போது நீ என்னை பார்த்தா உனக்கு என்ன கிடைக்கும், நீ கேட்டது கிடைக்கும்னு சொன்னார் பாருங்க. அதை கர்த்தர் அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டார். கண்டான், கையில் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்து தான் அனுப்ப போகிறாரு. எதை? ஆவியின் வரங்களை, ஆவியின் கிருபைகளை உங்களுக்கு தரப்போகிறார்.